அருள்மிகு திருச்செந்தூர் முருகன், இன்று உனக்காக நேரடியாக பேசுகின்றேன். எதையும் வேகமாக அல்லாமல் சற்று நிதானமாகவே முழுமையாகவே கேட்டுக்கொள். உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தை காணும் நேரம் வந்துவிட்டது. நீ கடந்த காலத்தில் கண்ட கஷ்டங்கள் உன்னுடைய எதிர்காலத்தின் வெற்றியின் அடித்தளமாக மாறும் நேரம் இது. பயம் இருந்தால் விட்டுவிடு. யாம் இருக்க பயமேன் என்கின்ற வாசகத்தை மனதில் பதிய வைத்துக்கொள். ஒரு சில நேரங்களில் வாழ்க்கை பாதை நேராக இருக்கின்றது. சில சாலைகள் வளைந்து செல்லும் சாலையை பார்த்து நீ வழி தவறவில்லை. அது கூட உன்னுடைய இலக்கை தான் அடைய செய்ய உனக்கு உதவியாக இருக்கின்றது. கடலினுடைய அலைகள் நேராக ஓடாது, ஆனால் அது கரையையே அடையும். அதுபோல உன்னுடைய வாழ்க்கை பாதையும் வளைந்து கொண்டே சென்றாலும் நிச்சயமாக அது உன்னுடைய இலக்கை தான் சென்று உன்னை சேர்க்கும். ஒரு முறை ஒரு விஷயத்தை கண்டு நீ பயந்தால் மீண்டும் அந்த விஷயம் உன்னை பயமுறுத்த ஆரம்பித்து விடும். எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஒரு இன்பத்தை கொடுக்க மறுக்கின்றதோ அந்த விஷயத்தை நீ பாதுகாப்பான விஷயமாக பார்த்து கவனம் கொள்ள வேண்டும். தோல்விகள் எதுவும் உன்னை தள்ளுவதில்லை, அது முன்னே தள்ளக்கூடிய சக்தியை உருவாக்குகின்றது, அவ்வளவுதான். வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்கவில்லையானாலும் அது உன்னை வலிமைதான் ஆக்குகின்றது. ஒரு கதவு மூடினால் மற்றொரு கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் பயணம் செய்ய வேண்டும். தன்னம்பிக்கை என்பது கண்ணுக்கு தெரியாத ஆயுதம். இருளில் கூடிய உன்னுடைய வாழ்க்கைக்கான வெளிச்சம் தானாக என்னால் கிடைக்கப்படும் என்கின்ற தன்னம்பிக்கை உன் வாழ்க்கையின் ஆயுதமாக செயல்படும். உலகம் உன்னை நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்பினால் அதுதான் வெற்றி. உன்னை நீ நம்பி அடுத்த முயற்சியை செய். உனக்கான மாபெரும் வெற்றியாக அது தானாக மாறும். நேரம் வந்துவிட்டது உனக்கானது கிடைப்பதற்கு. ஒரு சில நல்ல மனம் கொண்டவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் உதவுகின்றார்கள். அவர்களிடமிருந்து நாம் இரக்கத்தையும் கருணையும் தன்னலமற்ற அன்பையும் கற்றுக்கொள்கின்றோம். பசியால் தவிக்கும் ஒருவருக்கு உணவு கொடுக்கின்ற மனிதன் நமக்கு மனிதாபிமானம் என்கின்ற ஒரு விஷயத்தை கற்றுத்தருகின்றார். எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. சிலர் காயப்படுத்தலாம். அவர்களிடமிருந்து எப்படி இருக்கக்கூடாது, யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரம் வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். பொய்யாக பேசுகின்ற ஒருவர் உண்மையின் மதிப்பை நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றார். வாழ்க்கையில் உச்சியை அடைந்தவர்கள் சுலபமாகவே அங்கு சென்று விடுவதில்லை. அவர்கள் காட்டும் உழைப்பு, ஒழுக்கம், பொறுமை இவை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது. ஏழ்மையில் பிறந்தாலும் முயற்சியால் உயர்ந்த ஒருவன் வாழ்க்கை உழைப்பால் மலரும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றான். எல்லோரும் எப்பொழுதும் வெற்றி பெற முடியாது. சிலர் பலமுறை தோல்வியுற்றும் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். அவர்களிடமிருந்து நாம் தோல்வி முடிவல்ல, அது முன்னேற்றத்தின் படிக்கட்டு என்பதை கற்றுக்கொள்கின்றோம். குடும்பத்தை, நண்பர்களை மதிக்கும் ஒருவர் நமக்கு உறவுகளினுடைய முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக தன்னை மறந்து உழைப்பது தியாகத்தினுடைய அர்த்தம் என்பதை கற்றுக் கொடுக்கின்றது. இப்படி பல விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் அனுபவங்களாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அதிலிருந்து நாம் என்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறலாம் என்பதில்தான் கவனம் வைக்க வேண்டும். தவறாக நடக்கும் மனிதர்களிடம் இருந்து புத்திசாலித்தனத்தை நாம் பெறுகின்றோம். வெற்றி பெற்றவர்களிடமிருந்து உழைப்பின் மதிப்பை பெறுகின்றோம். அன்புடன் வாழ்பவர்களிடமிருந்து உறவின் அழகை கற்கின்றோம். இவை அனைத்தும் சேர்ந்துதான் நம்மை வலிமையாக்குகின்றது. செயல்களில் நியாயமாக்கி வாழ்க்கையில் உயர்த்த உதவுகின்றது. ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஒரு கண்ணாடி. சிலர் நம்முடைய சிறப்பை காட்டுகின்றார்கள், சிலர் நம்முடைய குறைகளை உணர்த்துகின்றார்கள். ஆனால் யார் வந்தாலும் அவர்களிடம் கற்றுக்கொள்வதுதான் உண்மையான வாழ்க்கை வெற்றியின் ரகசியம். இதை புரிந்து கொள், நல்லது நடக்கும்.